பிஸ்மில்லா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஷாத். நான் முதல் முறையாக சோசியல் மீடியாவில் பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னென்றா, என்னுடைய கொள்கை கட்சியாக ஏற்றுக்கொள்ள நான் நினைத்து இருக்கிறது, நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது டிவிகே, தமிழக வெற்றி கழகம் கட்சி. அந்த கட்சியை நான் ஏன் ஆதரிக்கிறேன், அனுசரிக்கிறேன்டா, நான் ஏன் சப்போர்ட் பண்றேன்டா, கண்டிப்பா விஜய் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எவ்வளவு உச்சகட்ட சம்பளத்தை உதறிட்டு, எவ்வளவு உச்சகட்ட சம்பளத்தை, எத்தனை கோடி சம்பளத்தை உதறிட்டு வந்து நம்மளுக்காக, நம்ம மக்களுக்காக வந்து பாடுபடுற களத்துல இருக்காங்க. அவங்களுக்காண்டி ஒரே ஒரு சப்போர்ட் தான், நம்ம மக்கள் ஆகிய எல்லாரும் வருகின்ற 2026 தேர்தலில் மக்களாகிய எல்லாருமே நம்முடைய சப்போர்ட்டை கொடுக்கணும். என்னுடைய சப்போர்ட், என்னுடைய குடும்பத்தாருடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க விஜய் அண்ணாக்கு தான், டிவிகே கட்சிக்கு தான். இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் நினைச்ச அந்த சப்போர்ட்டை கொடுத்தா வருகின்ற 26 தேர்தல் கட்சியில் விஜய் அண்ணா முதல் சீட்டு இடத்தை பிடிப்பாரு. பிடிச்சி முதல்வர் சீட்டில் அமருவாங்க. அமர்ந்து அந்த சந்தோஷத்தை நினைக்கும் போது எவ்வளவு மனசா ஒரு ஒரு பிரம்மி, ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுதா? நல்லாட்சி அமைக்கத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமா யாரோ ஆழ்ந்தாங்க. எந்த ஆட்சி அமைஞ்சாங்க? எந்த ஆட்சி அமைஞ்சாங்க? மக்களாகிய நீங்க சொல்லுங்க பாப்போம். எந்த ஆட்சி அமைஞ்சாங்க? இப்ப எப்படி ஆட்சி போயிட்டு இருக்கு? இப்ப எப்படி கவர்மெண்ட் ரீதியான ஒரு சப்போர்ட் போயிட்டு இருக்கு? சொல்லுங்க பாப்போம். அண்ணன் வரணும், நல்லாட்சி கண்டிப்பா அமைப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உங்களுக்கும் கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்குன்னு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. வருகின்ற 2026 அன்னுடைய டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஆதரிச்சா, மக்களாகிய நீங்க, விஜய் அண்ணாவே சொல்லிட்டாங்க, நீங்க தான் என்னுடைய முதுகெலும்புண்டு. முதுகெலும்புனா என்ன? நீங்க தான் சொல்லிட்டாங்க. ஆணி வேறு நீங்க தான், மக்கள் நீங்க தான். நீங்க சப்போர்ட் பண்றதா, இது வந்து மன்னர் ஆட்சி இல்ல, மக்கள் ஆட்சி தான். நீங்க சப்போர்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான். மக்களாகிய நீங்க வந்து சப்போர்ட் கண்டிப்பா பண்ணணும். விஜய் அண்ணாவுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி அவங்கள முதல்வர் சீட்ல அமர வைங்க. நல்ல ஆட்சி, அல்லாவுடைய இருபில் நல்லவுடைய ஆட்சி இருவன் அருளால அமையட்டும் எல்லாருக்கும். எத்தனை சம்பந்தமா விஜய் அண்ணா பேசியிருக்காங்க? எது சம்பந்தமா விஜய் அண்ணா பேசியிருக்காங்க? எல்லா சம்பந்தமாவும், அடிப்படை விஷயமாவும் விஜய் அண்ணா பேசிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை முதல்ல ஆளா போய் நிக்கிறாங்க விஜய் அண்ணா. அது பத்தாத நமக்கு எத்தனை எத்தனை பலவிதமான பிரச்சனைகள் சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தா விஜய் அண்ணா போற லெக்கத்து